நம்ம பாவம் செய்யாதபடிக்கு. அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, அழகா கூப்பிடுறார், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்காகத்தான் இதை எழுதுகிறேன். அப்பதான் நிவர்த்தி செய்யறதுக்கு, அழிக்கிறதுக்கு ரப்பர் இருக்க, தப்பு தப்பா எழுதிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா யாரும் எழுதுகிறவர்கள் வேண்டுமென்றே என்ன செய்ய மாட்டார்கள், தப்பு பண்ண மாட்டார்கள். தவறாய் வந்து விட்டால் ரப்பரை எடுத்து என்ன செய்வார்கள். அதுபோலதான் வாழ்க்கையும், தவறு நேர்ந்து விட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே நாம் தவறு செய்வோமானால் இனி நமக்கு பலி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்குத்தான் இதை எழுதுகிறேன். பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவது நம்முடைய பாவத்துக்காக. இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு 10-15 தடவை இயேசுவை பிதாவினிடத்தில் பரிந்து பேச வச்சிடலாமா? அப்போ பிதாவினிடத்தில் இயேசு பரிந்து பேச போகும்போது, இப்போது தானப்பா அந்த தம்பிக்காக நீ பரிந்து பேசின, அடுத்த 5 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு பாவம் செஞ்சுட்டானா? அப்போ இயேசுவினுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான நிலைமைக்கு நம்ம தள்ளி விடுகிறோம். அவர் திரும்ப திரும்ப நம்முடைய பாவங்களுக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு நேராக நாம் கொண்டு போய்விடக்கூடாது. அவரை ஒரு வேதனையான நிலைமைக்கு நாம் கொண்டு போய்விடக்கூடாது. அங்கே அதைத்தான் நாம் உணர்த்தப்பட வேண்டியது இருக்கிறது. அவர் பிதாவுக்கு சித்தமானவைகளையே இந்த பூமியிலே செய்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். சிலுவைக்கு முன்னாக கூட பிதாவினுடைய சித்தம் அது சரியானதா என்பதை அறிந்து கொள்ள மன்றாடுகிறார், கதறுக. அந்த தேவனை நமக்காக எத்தனை தடவை பரிந்து பேச வைக்கிறோம். அவ்வளவு உத்தமனான நீதி உள்ள ஆண்டவரை எத்தனை தடவை நமக்காக பிதாவினிடத்தில் போக வைக்கிறோம். அதை உணர்ந்து நாம் திரும்ப பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. பலி என்பது பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. ஆபேலே பலி செலுத்தி விட்டார். உலகம் உண்டாகி சில காலங்களிலே பலி உண்டாகிவிட்டது. ஆனால் நிவர்த்தி செய்கிற பலி அதுவல்ல. நிச்சயமாக ஒரு ஆடோ மாடோ பலி செலுத்தப்படும் போது அதனாலே அவனுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகவில்லை, அவனை அது பூரணப்படுத்தவில்லை. எபிரேயர் 9:9 சொல்லுகிறது, அந்த பலிகள், நியாயப்பிரமாணத்தினால் உண்டான பலிகள் மனிதனை பூரணப்படுத்தவில்லை, அவனுக்கு அந்த பாவத்தினால ஒரு முழுமையான நிவர்த்தி உண்டாகவில்லை. இந்த காலையில் கூட நீங்கள் அப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா, இன்னும் என்னுடைய பழைய பாவங்கள் எனக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே ஒரு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்றால் அது தவறானது. அது ஏன் உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் பின்பாக சொல்லுகிறேன். நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற